சிதம்பரம் கோவிந்தராஜ பெருமாள் கோயிலில் 30 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் சிறப்பு கும்பாபிஷேகம் இன்று காலை 9 மணி முதல் 10 மணிக்குள் நடைபெறுகிறது. கோயில் வரலாறு. சிதம்பரம் நடராஜர் கோயில் உலகத்தில் அமைந்துள்ள தில்லை கோவிந்தராஜ பெருமாள் கோயில் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாகும். இக்கோயில் திருச்சித்திரக்கூடம் என்றும் அழைக்கப்படுகிறது. புராணக்கதை. ஒருமுறை சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி காளி வடிவிலேயே திரு நடன போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் நடுவராக விஷ்ணு பகவான் இருந்தார். நடராஜர் ஊர்த்துவ தாண்டவம் ஒரு காலை தலைக்கு மேல் தூக்கி ஆடும்போது பெண் என்பதால் பார்வதியால் அவ்வாறு ஆட முடியவில்லை. எனவே விஷ்ணு சிவபெருமானே வெற்றி பெற்றார் என்று அறிவித்தார். அதன் பிறகு சிவபெருமான் கோவிந்தராஜ பெருமாளை நடராஜர் சன்னதிக்கு அருகில் தங்கியிருக்குமாறு கேட்டுக்கொண்டார். இக்கோயிலில் பெருமாள் சயன கிடந்த கோலத்தில் காட்சியளிக்கிறார்.